இன்னைக்கு வந்து நம்ம ஒரு டாபிக் வழக்கம் போல ஒரு டாபிக் எடுத்திருக்கோம். ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆர்பிஐ ஃபர்தராக ரெப்போ ரேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பற்றியான ஒரு டிஸ்கஷன் தான் இந்த லைவ். இன்னைக்கு லைவு. நேற்று வந்து லைவு நான் மறந்துட்டேன், வேறு வேலை பிஸியாக இருந்தேன் நேற்று, அதனால் லைவுக்கு நான் வர முடியல. ஸோ இன்றைக்கி வந்து அந்த கண்டென்ட்டோடு வந்திருக்கோம். வழக்கம் போல் நான் வந்து சில விஷயங்கள் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ புதுசாக வந்து ஹவுசிங் லோன் வந்து போகிறீங்க அப்படின்னா இந்த தருணம் அப்படிங்கிறது ரொம்பவும் ஒரு மிகச்சிறந்த ஒரு தருணம். ஏற்கனவே வந்து இந்த வருஷ ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 0.5 பிபிஎஸ் வந்து கன்சிடர் கம்மி பண்ணியிருந்தாங்க. ஆர்பிஐ வந்து கம்மி பண்ணியிருந்தாங்க ரெப்போ ரேட்டு. திருப்பியும் கம்மி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன படிப்படியாக பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது, இமீடியட்டாகவே பண்ணிட்டாங்க. இமீடியட்டாகவே வந்து ஒரு 0.5 பிபிஎஸ் கம்மி பண்ணி வாடிக்கையாளர்களுக்கெல்லாம் ஒரு இன்ப அதிர்ச்சி வந்து கொடுத்துட்டாங்க ஆர்பிஐ. ஸோ அதனால் ஒரு நல்ல சகுனம். இப்போ நீங்கள் வந்து வீடு வாங்கலாம் அப்படின்னா இங்கே இப்போ வந்து முயற்சிகள் மேற்கொள்ளலாம். அதே மாதிரி கார் வாங்கணும் அப்படின்னா கூட இது வந்து ஒரு நல்ல இது தான். ஃபஸ்ட்டு வந்து சில பேசிக் விஷயங்கள்லாம் நான் சொல்லிடுறேன். ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட் கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரெப்போ ரேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது என்னங்கிற டீட்டெயில்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு நிமிஷம் சொல்லிடுறான். ஸோ ஆர்பிஐ அப்படின்னா ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் ரேட். அதாவது இப்போது பேங்க்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து கடன் வாங்குகிறோம், பேங்க்கு போய் நம்ம கடன் வாங்குகிறோம். பேங்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்பிஐட்ட போய் கடன் வாங்குவாங்க. ஸோ அவங்க தேவைகள் கடன் வாங்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் தான் வந்து ஆர்பிஐ வந்து அந்த பணம்லாம் கொடுப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் அவங்க கம்மி பண்ணிடுறாங்க. அப்படி கம்மி பண்ணும்போது நமக்கு வந்து பேங்க்ஸ் வந்து இதை ரெடியூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ரெப்போ ரேட் அப்படிங்கிறது. இதில் வந்து இன்னொரு டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, சிஆர்ஆர், கேஷ் ரேஷியோ அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அப்போ கேஷ் ரிசர்வ் ரேஷியோ சிஆர்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதையும் வந்து ஆர்பிஐ ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பேங்க் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒரு டெபாசிட் வந்து பண்ணணும், ஆர்பிஐயில் டெபாசிட் பண்ணணும். மினிமம் இவ்வளவு பண்ணணும். அதாவது இவ்வளவு அப்படிங்கிறது வந்து லட்சம் கோடியில் கூட இருக்கும், 1000 கோடியில் இருக்கும். ஸோ அப்போது வந்து இவ்வளோ கோடிகள் வந்து அவங்க வந்து பண்ணணும். அதில் என்ன பண்ணிட்டாங்க, அதில் இருந்து பர்சன்டேஜை ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. 4% வந்து இருந்தது அப்படிங்கிறத 3% ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. அப்போ சில கோடிகள் வந்து அவங்க சில 1000 கோடிகள், சில லட்சம் கோடிகள் அந்த பேங்க்ஸுக்கு வந்து விடுவிக்கப்படும். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பணத்தையும் அவங்க வந்து லோனுக்கு, வேறு அவங்களுடைய விஷயங்களுக்கெல்லாம், அவங்க வந்து ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸுக்கெலாம் அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யார்? பேங்க்ஸ். ஸோ அப்போது வந்து அவங்களுக்கு பணப்புழக்கம் அப்படிங்கிறது தாராளமாக இருக்கும். அப்போ அதை இன்டர்ன் அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே அவங்க கஸ்டமர்ஸ்க்கு வந்து பாஸ் ஆன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ இமீடியட்டாக நடந்துகிட்ருக்கு, ஆர்பிஐ பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ நமக்கு இது எல்லாமே கன்சியூமர்ஸ்க்கு பெனிஃபிட்டாக வந்து சேரும். இமீடியட்டாக பேங்க்ஸ் எல்லாம் வந்து அந்த ரெப்போ ரேட்டை வந்து கன்சிடர் பண்ணும், கண்டிப்பாக கம்மி பண்ணிடுவாங்க. சரிங்களா? இதெல்லாம் நான் வழக்கமாக ஏற்கனவே முன்னாடியே சொல்லுவேன். ஃபஸ்ட்டாலாம் இதெல்லாம் பண்ணுறது யாருன்னு பார்த்தா ஸ்டேட் இல்லை, அந்த கவர்மெண்ட் ஆப்ரேட்டட் பேங்க்ஸ் லைக் எஸ்பிஐ, பஞ்சாப் நேஷனல் பேங்க், கனரா பேங்க், அதெல்லாம் வருது இல்லையா? ஸோ அந்த மாதிரி பேங்க்ஸ் எல்லாம் இமீடியட்டாக அவங்க ஒரு டிஸ்கஸ் பண்ணி இமீடியட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. மேபி இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்து இவங்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. மற்ற ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்குவாங்க, ஒரு குவார்ட்டர் டைம் எடுத்துக்குவாங்க. மேபி 2 months வரைக்கும் கூட டைம் எடுத்துகிட்டு, 3 months வரைக்கும் டைம் எடுத்துகிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ரைட், இதுதான் வந்து இந்த சாராம்சம், ஆர்பிஐ ரேட்டை ரெடியூஸ் பண்ணதுக்கான விஷயங்கள். சரி, இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எவ்வளோ ரெப்போ ரேட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.5% தான் இருக்குது. ஸோ ரெப்போ ரேட்டு வந்து 5.5%. போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1% வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பேசிக் அந்த இதில் இருக்கும். இதுக்கப்புறம் வந்து நமக்கு அந்த பேங்க்ஸில் அவங்களுடைய ப்ரோட்டோக்கால் படி ஒரு சில பர்சன்டேஜ் வச்சுருப்பாங்க. அதையும் சேர்த்து தான் நமக்கு ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆகவோ இல்லைன்னா கார் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆகவோ நமக்கு வந்து கொடுப்பாங்க. நான் உதாரணத்துக்கு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு 30 லட்ச ரூபா வந்து லோன் வாங்குறீங்க, ஒரு நடுத்தர குடும்பத்து வர்க்கத்தினர் அப்படின்னா, குறைஞ்சது ஒரு இப்போலாம் ஆவரேஜாகவே 20 லட்சம் 30 லட்சம் அப்படிங்கிறதுலாம் சாதாரணமாக போயிடுச்சு ஹவுசிங் லோன் அப்படிங்கிறது. ஸோ 30 லட்சம் எடுத்திருக்கீங்க, ஒரு 30 வருஷம் வந்து லோன் டென்யூர் போட்டிருக்கீங்க, 30 வருஷம் வந்து இஎம்ஐ பேயிங் டேர்ம் அப்படிங்கிற வச்சுக்குவோம். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பேங்க்ஸில் போன வருஷங்கிறது ஒரு ஆவரேஜாக இருந்தது 8.5%. இந்த வருஷம் இப்போ வரைக்கும் இருக்குது 8.5% அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜாக இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. 9% இருக்கலாம், ஒரு சிலருக்கு ஒரு 8% இருக்கலாம். அது வந்து அந்த விஷயங்களுக்கு இஎம்ஐ வந்து 23,067 ரூபா வரும். 23,067 ரூபா, அப்ராக்சிமேட்லி 23,000 ரூபா நீங்கள் கட்டிகிட்டு இருக்கீங்க. ஸோ மொத்தமாக வந்து 30 வருஷம் கழிச்சு எவ்வளோ பே பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 83 லட்ச ரூபா பே பண்ணியிருப்பீங்க. ஸோ 30 லட்ச ரூபா லோன் எடுக்கிறீங்க, 8.5% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, 30 வருஷத்துக்கு திருப்ப கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் மொத்தமாக கட்டின பணம், அதாவது பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 83 லட்ச ரூபா வருது.
இப்போது நம்ம ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்டை டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இதை ஒரு ரிவைஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, 8.5%லேருந்து 7.5%க்கு ரெடியூஸ் ஆயிரும், இமீடியட்டாக எஃபெக்ட்டுக்கு வந்துடும். ஸோ அப்படி ரெடியூஸ் பண்ணும்பொழுது இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 20,976 20,976 ரூபாய்க்கு வந்து ரெடியூஸ் ஆயிடுது. ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட இஎம்ஐ சேவிங்ஸ் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 2,091 ரூபா வருது. அப்ராக்சிமேட்லி 2,100 வந்து ஒரு மாதத்துக்கே வந்து உங்களுக்கு இஎம்ஐ வந்து ரெடியூஸ் ஆகுது. இதே வந்து ஒரு 30 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அது பார்த்தீங்க அப்படின்னா 75,51,516 ரூபா தான் நீங்கள் மொத்தமாக கேட்டுறீங்க. ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் இப்போ இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கூட 4,50,000 ரூபா நமக்கு வந்து சேவிங்ஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட் ப்ரெசன்ட் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்காக நம்ம பேசுகிறோம். ஏன் சார் இது இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி இருக்காது, ஃபியூச்சரில் இன்ஃப்ளேஷன் வரும், நிறைய அவங்களே திருப்பி கூட இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும், அது நடக்கும். அது வந்து தொடர்ந்து நம்ம வந்து இன்னைக்குள்ள காலகட்டத்துக்காக நம்ம பேசிகிட்டு இருக்கோம், சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹவுசிங் லோன் எடுக்கணுங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து சரியான நேரத்தில் தான் இருக்கிறீங்க. அதே மாதிரி ஸ்விட்ச் ஓவர், நான் எப்பயுமே சொல்லுவேன், சில பேங்க்ஸ்லாம் சில ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரெடியூஸ் ஆகும்போது ஆக மாட்டேங்குது. உதாரணத்துக்கு எல்ஐசி ஹெச்எஃப்எல் ஹவுசிங் லோன் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் மற்ற பேங்க்ஸ் எஸ்பிஐலையோ இல்லை இப்போ பஞ்சாப் நேஷனல் பேங்க்லையோ கனராலையோ ஹெச்டிஎஃப்சிலையோ ஏதோ வச்சிருந்தா கூட அவங்க ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் பண்ணிடுவாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஆனால் எல்ஐசியில் வந்து அதை பண்ண மாட்டாங்க. எல்ஐசியில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் சார்ஜஸ்னு ஒன்று சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய சிபில் ஸ்கோர் எலிஜிபிலிட்டியை வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சுவிட்ச் ஓவர் ஆகணும், நிறைய லோன் இருக்குது, 20 லட்சத்துக்கு மேலே உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னா இங்கே தாராளமாக சுவிட்ச் ஓவர் ஆகிக்கலாம். 1 லட்சத்துக்கு ஒரு 1000 ரூபா செலவாகும். 20 லட்ச ரூபா அப்படின்னா ஒரு எம்ஓடிடி சார்ஜஸ் ஒரு 20,000 23,000 அந்த ரேஞ்சுக்கு வரும். அதை கொடுத்து நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், உங்கள் லோனை எல்ஐசி ஹெச்எஃப்லேருந்து உங்களுக்கு எந்த பேங்க்கு வந்து அஃபோர்டபுளாக இருக்கோ அந்த பேங்க்கை நீங்கள் வந்து மாறிக்கலாம். இந்த ஒரு பெனிஃபிட்ஸும் இருக்கிறது. ஸோ அவ்வளோதான் விஷயம். உங்களுக்கு இப்போ புதுசாக யாராவது ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து எதுக்காக அப்படின்னா ரெப்போ ரேட் வந்து ஆர்பிஐ டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோடைய ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த விஷயம்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து நம்ம ஊர் லோக்கல் கைட் லைவு. நான் சதீஷ் குமார். புதுசாக யாராவது ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா ஹாய் சொல்லலாம். யாராவது இருக்கிறீங்களா? நண்பர்களே வணக்கம். நான் சதீஷ்குமார். நம்ம ஊர் லோக்கல் கைட் சேனல் லைவ் போயிட்டுருக்கு. இன்றைக்கி ரெப்போ ரேட்டை டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஆர்பிஐலேருந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நல்ல நியூஸு ஃபார் கன்சியூமர்ஸ் ஓவர் ஹேவிங் த ஹவுசிங் லோன் ஆர் கார் லோன். ஸோ கார் லோன் வச்சுருக்கவங்களுக்கும் இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாகி ஒரு இஎம்ஐ கம்மியாகும், இல்லைன்னா லோன் பேயிங் டேர்ம் வந்து கம்மியாகும். நீங்கள் எப்படி வந்து அதை வந்து லோன் எடுக்கும்போது நீங்கள் அந்த பாலிசியில் சைன் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நடக்கும். சில பேருக்கு வந்து இஎம்ஐ ரெடியூஸ் ஆகும், லோன் டேர்ம் அப்படியே இருக்கும், இஎம்ஐ மட்டும் ரெடியூஸ் ஆகும். சில பேருக்கு வந்து இஎம்ஐ அப்படியே இருக்கும், லோன் டேர்ம் வந்து ரெடியூஸ் ஆகும். என்ன கேட்டால் பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ அப்படியே வச்சுக்கணும், இஎம்ஐ வந்து மாற்றக்கூடாது, லோன் டேர்மை தான் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்க்கணும். அதுதான் வந்து புத்திசாலித்தனம். பட் பேங்க்ஸ் டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐயை தான் ரெடியூஸ் பண்ணுவாங்க. எட்வர்ட் போல்ட், ஐ சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. ஹாய் எட்வர்ட் போல்ட், நன்றி. எட்வர்ட் போல்ட், வேர் ஆர் ஃப்ரம்? தமிழ்நாடா, வெளியூரா, எங்கேருந்து? வழக்கமாக வரக்கூடிய நண்பர்கள் ஏதாவது இருக்கிறீங்களா, தொடர்பில் இருக்கிறீங்களா? ஸோ ஏற்கனவே நான் வந்து இந்த வீடியோவில் டெஸ்கிரிப்ஷன்லேயே வந்து டிஸ்க்ளைமர் போட்டிருக்கேன். ஐ எம் நாட் அ ஃபினான்ஷியல் அட்வைசர். நானும் உங்களை மாதிரி ஒரு கன்சியூமர் தான். ஹவுசிங் லோன் வச்சுருக்கேன். எல்லாம் வந்து நம்ம இதுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் முதல்ல எல்ஐசி ஹெச்எஃப்எல்ல வச்சுருந்தோம்.
அப்புறம் வந்து அங்கே வந்து நமக்கு கொஞ்சம் டிரான்சாக்ஷன் அந்த சிக்கல்கள்லாம் இருந்தது. ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகும்போதெல்லாம் நமக்கு வந்து ஓ தேங்க்யூ எட்வர்ட் போல்ட். ஹாய் எட்வர்ட் போல்ட், தேங்க்யூ, யூ ஆர் த பெஸ்ட். தேங்க்யூ. ஸோ அப்போது நம்ம வந்து அதில் வந்து நிறைய கற்றுக்கிட்டோம். அப்போ நிறைய பேருக்கு இதை பற்றி அவேர்னஸ் இல்லை. நிறைய பேருக்கு இந்த சென்ஸ் என்னுடைய சர்க்கிள் இருக்கவங்களுக்கு இதை பற்றி அவேர்னஸ் கிடையாது. அப்போ நாம் மாறினதை வச்சு நம்மளுடைய இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு அவங்க சில பேர் வந்து அதுக்கான மாறுறதுக்கான முயற்சிகள் எடுத்துருக்குறாங்க. எனக்கு வந்து அப்புறம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சில பேர் மாறி இருக்கிறதா வந்து நான் வந்து பார்க்க முடிஞ்சது. அதில் வந்து தகவல் தெரிவிச்சிருந்தாங்க. திருப்பி இந்த ஒரு லைவில் திருப்பியும் நான் வந்து பதிவு பண்ண விரும்புகிறேன். எல்ஐசி ஹெச்எஃப்எல்க்கு நாங்கள் அகென்ஸ்டான ஆளுங்க கிடையாது. எல்ஐசி ஹெச்எஃப்எல் எங்களை ரொம்ப நல்லா வச்சுருந்தாங்க. அவங்க கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே நல்ல சர்வீஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க எங்களுக்கு. அவங்க சிஸ்டம் வந்து பிரச்சனை. நமக்கு வந்து ஒரு ஆன்லைன் பேமெண்ட் பண்ண முடியல. ஒரு ப்ரீ பேமெண்ட் பண்ணுறதுக்குன்னா செக்கை போட்டு தான் அனுப்புகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பழைய சிஸ்டம் தான் இருக்குது. அவங்க வந்து அந்த இப்போ இருக்கக்கூடிய ரன்னிங் சிஸ்டம்க்கு அப்கிரேட் ஆகி வரல. அவங்க அப்கிரேட் ஆகிறதுக்கான டிஃபிகல்ட்டிஸையும் சொன்னாங்க. அவங்க ஏதோ வந்து சட்ட சிக்கல்கள் இருக்கிறது, நாங்கள் வந்து ஒரு ரெகுலர் பேங்க் கிடையாது, அதனால் நாங்கள் அந்த மாதிரி பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திட்டவட்டமாக சொன்னதுக்கு அப்புறம்தான் நம்ம வந்து எஸ்பிஐக்கு மாறணும். இல்லைனா நம்ம எல்ஐசி ஹெச்எஃப்எல்ல தான் இருந்திருப்போம், கண்டினியூ பண்ணியிருப்போம். இதில் என்ன பெனிஃபிட் ஆகுது அப்படின்னா, எஸ்பிஐயில் என்ன பெனிஃபிட், எஸ்பின்னு கிடையாது, மற்ற பேங்க்ஸில் இருக்குது. நாங்கள் எஸ்பிஐயில் எடுத்ததுனால நான் எஸ்பிஐங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ப்ரீபேமெண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிட முடியும். உங்கள் கையில் ஒரு 500 ரூபா இருக்குது அப்படின்னா, அந்த 500 ரூபாய் நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ண முடியும், உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து அந்த லோன் அக்கௌண்ட்டுக்கு ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியும். ஸோ அப்போ பிரின்சிபலை டேரெக்டாக ரெடியூஸ் ஆகிறத நீங்கள் கண் கூட பார்க்க முடியும். உங்களுக்கு அடுத்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகும்போது அந்த அவுட்ஸ்டாண்டிங் பிரின்சிபலுக்காக தான் இன்ட்ரெஸ்ட்டு கால்குலேட் செய்வாங்க. அது ஒரு பெரிய இம்பாக்டை க்ரியேட் பண்ணும். லாங் ரனில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு சீக்கிரம் லோனை வந்து ஈஸியாக க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு 500,000 ரூபா பேமெண்ட் அப்படிங்கிறது, ரீபேமெண்ட் இடையில பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பயங்கர இம்பேக்டாக இருக்கும் லோனை வந்து கடைசியாக முடித்து பார்க்கும்பொழுது. அதனால் ஹவுசிங் லோன் எடுத்துட்டோம், இஎம்ஐ போகுது, நமக்கு சம்பளம் வருது அப்படின்ட்டு இருக்காதிங்க. எப்பப்போ எவ்வளோ பணம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் வந்து ஹவுசிங் லோனில் மூலத்துக்கு போட்டுருங்க. போட்டு சீக்கிரம் வந்து 30 வருஷம் எடுத்திருக்கீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்குள்ளேயாவது முடிக்கிறதுக்கு பாருங்கள். அதுதான் வந்து நமக்கு ஓரளவுக்காவது கொஞ்சம் அந்த லாபம் வரும். சரிங்களா? ஹவுசிங் லோன் ரிலேட்டடாக ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இல்லை உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணலாம். நம்ம ரெகுலராக வரக்கூடிய நண்பர்கள் யாராவது ஜாயின் பண்ணியிருக்கிறீங்களா? சங்கி ராஜேந்திரன், ஹாய் ஹாய். சங்கீதாங்களா? வணக்கங்க. சனிக்கிழமை சாப்பிட்டாச்சுங்களா? வீக்கெண்ட் எப்படி போகுது? ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது பிளான் பண்ணியிருக்கிறீங்களா? வெளியே எதுவும் போயிட்டு வரீங்களா? நாங்கள் இன்றைக்கி பிளான் பண்ணோம், ஆனால் எங்கேயும் போகல. வழக்கமாக சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டோம். சார், ஐ டேக் எ கார் லோன் ஆஃப் 10,50,000 for 7 years, 18,500 per month. The agent said the interest is 6.75%. Repo rate will affect or not? Please reply. கண்டிப்பாக கம்மி ஆகுங்க. ப்ளீஸ் இன் ஹிந்தி ஆர் இன் இங்கிலீஷ். ஓகே. So as per your statement, the repo rate will get decreased if you avail the loan from a nationalized bank. The repo rate will automatically be reduced. So based upon the recent RBI announcement. So 6.75% itself is the least interest rate. So I'm not sure if it will be reduced further, because even the 6.75% itself is the good interest rate. So I don't know whether they will reduce it further or not. So please check with your bank. 6.75% itself is the good interest rate.
DSL, not 7. Because most of the banks are offering around 8 to 9 percentage for car loans. So 6.75 percentage is the very good interest rate for car loans. But anyhow, please check with your bank. ஸோ வந்து கார் லோன் எடுத்திருக்கிறாரு, 10,50,000 கார் லோன் எடுத்திருக்காரு, 7 வருஷம் போட்டிருக்கிறாங்க. அதில் வந்து இஎம்ஐ வந்து 18,500 வருது அப்படின்னு சொல்கிறாரு மாதத்துக்கு. அப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 6.75% அப்படின்னு சொல்லி ஏஜென்ட் சொல்கிறதா சொல்கிறாங்க. ரெப்போ ரேட் வந்து இதில் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு, டிக்ரீஸ் ஆகுமா, ரெப்போ ரேட் காரணமாக டிக்ரீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. கண்டிப்பாக டிக்ரீஸ் ஆகும். எப்போ டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னா, அந்த கன்சர்ன் பேங்க் வந்து ஒரு நல்ல ஒரு பேங்காக இருக்கணும். லைக் எஸ்பிஐ, கனரா பேங்கோ, இல்லை ஹெச்டிஎஃப்சியோ, ஆக்சிஸ் பேங்கோ, அந்த மாதிரி வந்து ஒரு ப்ராப்பர் பேங்காக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுவாங்க. அது இல்லாமல் ஒரு தேர்ட் பார்ட்டி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்குது. அவங்களா இருந்தால் அது தெரியாது, நம்ம அதை அவ்வளோ உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் 6.75% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அப்படிங்கிறதே ரொம்ப கம்மியானது தான். நோ, ஐ டோன்ட் நோ த இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர்ஸ். They said that your interest rate is 6.75%. May I know what is the bank they are offering? Do you have any idea through which bank they are offering the loans to you? So I understand that you are getting the offer now. You have not availed the loan. Am I right? Chola Bank. Okay, Chola Bank is a financial institution only. Okay, let me check once again. Chola. Cholamandalam Bank. Am I right? Cholamandalam Bank. Cholamandalam Bank. Yeah. Okay. So yeah, they are also a full established financial institution only. So you can go loan with them. No issues in that. But please check with the bank representative, not with the agent. Agent or please check whether they are authorized person to discuss with you, because sometimes the agent used to misguide you. So make it sure they are the authorized person to deal with. That is an important factor whenever you are going for loans. Why can't you try with some standard banks like SBI, Canara? Because I'm not sure about this Cholamandalam Bank. Why can't you try with the nationalized banks like SBI, Canara Bank, or Punjab National Bank, based upon your locality? I don't know from which part you are representing. I'm not. I don't have FD file. Okay, no issues in that. Have you tried with these banks earlier? Okay, please check with them. Please check with them also. Compare the loan offers before availing the loan, whatever the loan may be, whether it will be the housing loan or car loan. Please always have offers from the different financial institutions. Then you decide. Check with them whether the repo rate, floating repo rate, will impact their interest rate also. 6.75% itself is a good interest rate. Even SBI won't offer that interest rate. I'm sure about it. They will offer around 8 to 9%. I think so. யாராவது இருந்தால் சொல்லலாம். கார் லோன் வச்சிருக்கவங்க யாராவது இருந்தாங்கன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போ போயிட்டுருக்கு, ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட். அவங்க இப்போ புது கஸ்டமருக்கெல்லாம் அவங்க நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. பட் ரன்னிங் கஸ்டமர்ஸ்க்கு என்ன ஆஃபர், என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது யாராவது ஷேர் பண்ணிங்கன்னா பரவாயில்ல. ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 8.5 to 9% வந்து எஸ்பிஐயில் போயிட்டுருக்கு ஹவுசிங் லோன்.
அதுக்கு கீழே இருக்குது அப்படின்னா நீங்கள் புது கஸ்டமராக இருந்திருப்பீங்க. புதுசாக இருந்தால் தான் அது கம்மியாக கொடுப்பாங்க. ஏற்கனவே இருக்கிறவங்களாம் இந்த லெவலில் தான் இருப்பாங்க. ஸோ DSL not 7, please make sure that you got offers from different banks, then you decide. I think they misguide me in interest rate. No, let me check with their website. Interest rates. So there is no information on interest rates. So we should be very careful. So in their website, Chola's website, I am seeing no authenticated interest rate information. So we should be cautious before taking loan from such financial institutions. Okay. Whenever what is the phrase? So have you checked with your websites? Have you checked with your websites regarding the interest rates? All I can see is the attractive interest rates, but no numbers defining the interest rates or currently running interest rates. So we should be very careful. Yeah, I suggest always the nationalized banks only. It is always safe to make a deal with them. I just know it from car showroom. Yeah. Usually, the car showroom guys, they used to receive commissions when new offers were made through the financial institutions like you said, Chola or something like that, X or Y. So for commission purposes, they used to refer these guys only. So for consumer point of view, from the consumer point of view, we should be very cautious before availing loan from these financial institutions, because even they have not displayed their interest rate openly in their website. Then how we can trust them? But whereas in the case of SBI or Canara, you can see that the running interest rate, what are the running interest rate for the new customers, what are all the running interest rate for the existing customers, like that. So the information should be always transparent to the consumers. So I always suggest, who are X or Y, you go with the nationalized banks, even though they offer 1 or 2% more than these guys. That is always safe. They won't charge you any hidden charges and all. So and you can enjoy the repo rates also. Repo rate, whenever the repo rate will get, they will respond. It will immediately have its impact on their on the consumer's loan and all. So it is always better to go with the nationalized banks. Yeah, Canara Bank is good. I'm having dealing with this Canara Bank. They are good. Interest rates and all affordable. But anyhow, you check with the other banks also. Before availing the loan, please have 2 to 3 offers from various banks. So loan போகிறதுக்கு முன்னாடி செல்வா டெக்னாலஜி ஃபார்மர் வணக்கம். ஒரு லோன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 பேங்க்ஸ்ல இருந்து ஆஃபர் எப்பயுமே வாங்கி வச்சிடும். கண்ணை மூடிட்டு ஒரே பேங்க்குக்கு போகக்கூடாது. இப்போ வேணா அதான் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு பேங்க்ல நீங்கள் போகும்பொழுது, DSL7, தேங்க்யூ, வெல்கம் DSL7 அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். ஸோ ஒரு லோன் போகும்போது அவங்க சொல்கிறத மட்டுமே கேட்டு நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடாதுங்க. அவன் அப்படி தான் பேசுவாங்க. முன்னாடி உட்கார வச்சுட்டு ஸ்பாட்லேயே எடுக்கலைன்னா அவ்வளோதாங்க போச்சுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் எங்கேயும் போகாது. அதெல்லாம் அங்கங்கே தான் இருக்கும். அதனால் நம்ம 1க்கு 10 பேங்க்ஸை கூட ஏறி இறங்கிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 3 பேங்க்ஸில் ஆஃபர் வாங்குங்க. ஓப்பனாக சொல்லுங்கள், நாங்கள் இந்த பேங்க்கில் ஆஃபர் வாங்கியிருக்கேன், எனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் பண்ணி தராங்க, நீங்கள் பண்ணித்தர முடியுமா அப்படின்னு சொல்லி நெகோஷியேட் பண்ணுங்கள்.
அதெல்லாம் நெகோஷியேட் நீங்கள் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. நீங்கள் பேங்க்கில் தாராளமாக நெகோஷியேட் பண்ணலாம். இல்லை எங்கள் ப்ரோட்டோக்கால் இதுதான் அப்படின்னா சந்தோஷமாக அந்த பேங்க் போயிருங்க. இது வந்து நான் என்ன நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் தான் சொல்கிறேன். மை நேம் இஸ் டாக்டர் சௌவிக் லேக். நைஸ் டு மீட் யூ டாக்டர் சௌவிக் லேக். ஸோ ஒரு 3-4 ஆஃபர் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எது பெனிஃபிட்டாக இருக்கோ அதுக்கு வந்து ரிசீவிங். அதாவது ப்ராசஸிங் சார்ஜஸ் போடுவாங்க. ப்ராசஸிங் சார்ஜஸ் இதில் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். வேறு ஏதாவது ஹிடன் சார்ஜஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. பார்த்து செக் பண்ணி அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள். ஓகேவா? யூ ஆர் வெல்கம் டாக்டர் சௌவிக். I'm glad it helps someone. செல்வா டெக் வாங்க. அதே மாதிரி எல்ஐசி ஹெச்எஃப்எல்ல வந்து ஹவுசிங் லோன் வச்சுருக்கவங்க நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். எல்ஐசி ஹெச்எஃப்எல்ல வந்து ஒருவேளை மாறணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறது லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அந்த சுவிட்ச் ஓவருக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். எல்லா தகவலுமே அதில் சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து அதையும் கூட போய் செக் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற எல்லா தகவலுமே அதில் சொல்லியிருக்கோம். டியூரேஷன், காஸ்ட் இன்கர்ட் இன் ஸ்விட்சிங் ஓவர் லோன் ஃப்ரம் எல்ஐசி ஹெச்எஃப்எல் டு other banks like SBI. So what are all the various costs involved, what is the duration involved, everything we have explained in our previous episodes. You can check with that. Okay. ஸோ இப்போ வணக்கம், புதுசாக வந்திருக்கவங்களுக்கு வணக்கம். நான் சதீஷ் குமார். நம்ம ஊர் லோக்கல் கேட் சேனலில் லைவ் செஷன் போயிட்டுருக்கு. வெள்ளி மற்றும் சனி இரவு 9:15 மணிக்கு இந்த மாதிரி லைவில் வருவோம். ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துகிட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து ரெப்போ ரேட் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு பற்றி ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. சில நண்பர்கள் ஜாயின் பண்ணி அவங்களுடைய கிளாரிஃபிகேஷன் சஜஷன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு போனாங்க. புதுசாக வந்தவர்களுக்காக இந்த விளக்கம் அளிக்கப்படுகிறது. உங்களுக்கு இது ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். இந்த நட்ஷல் ரெப்போ ரேட்டை 100 பிபிஎஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. அதாவது புரிகிற மாதிரி சொல்லணும்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 1% கம்மி பண்ணியிருக்காங்க. அப்படி கம்மி பண்ணும்பொழுது நமக்கு ஹவுசிங் லோன், கார் லோன், இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே கம்மியாகும். ஸோ இந்த தருணம் நீங்கள் ஹவுசிங் லோன் எடுக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல தருணம். இந்த தருணம் நீங்கள் ஹவுசிங் லோன் வந்து வேறு ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்லேருந்து இன்னொரு இன்ஸ்டியூஷனுக்கு மாறணும் அப்படின்னா கூட மாறிக்கலாம், சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். அதுக்கும் ஒரு சிறந்த தருணம். புதுசாக கார் வாங்கணும் அப்படின்னா கூட இதுவும் ஒரு நல்ல தருணம் அப்படிங்கிறது இந்த நட்ஷல்ல ஒரு இதை சொல்லணும் அப்படின்னா. அப்புறம் யாராவது வீடியோ பார்த்தீங்களா? இன்றைக்கி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம். 1300 வருட கால வரலாறு போட்டிருக்கோம். பேங்க்கில் லோன் அம்மா பேரில் வாங்கி அப்பா பேரில் வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியுமா? பேங்க்கில் லோன் அம்மா பேரில் வாங்கி அப்பா பேரில் வெஹிக்கிள்னா எடுத்துக்கணுமா? ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியுமா? அதாவது லோன் யார் பேரில் எடுக்கிறாங்களோ யூஸ்வலாக அவங்க பேரில் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியுங்க. லோன் ஒருத்தர் பேரில் வாங்கி இன்னொருத்தர் பேரில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஒத்துக்க மாட்டாங்க. நீங்கள் ஆனால் பேங்க்கில் பேசி பாருங்கள். டிராக்டர் எனக்கு புரிஞ்சுதுங்க. நீங்கள் பேசி பாருங்கள், பேங்க்லேயும் அந்த ஷோரூம்லேயும் கூட பேசி பாருங்கள், பண்ணுவாங்களான்னு கேட்டு பாருங்கள். யூஸ்வலாக பண்ண மாட்டாங்க. யார் பேரில் லோன் இருக்கோ, இல்லை நாளைக்கு வந்து ஏன்னா லையபிலிட்டி அப்படின்னு வரும்பொழுது அவங்கள தான் கேட்க முடியும். அதனால் அது மாதிரி பண்ண மாட்டாங்க. மேபி ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம், ரேஷன் கார்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சினாரியோவில் நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் டிஃபைன் பண்ணி கேட்டு பார்க்கலாம். கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொடுப்பாங்கன்னு சொல்ல மாட்டேன், கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக வந்து நண்பர் ஒருத்தர் வந்து ஹவுசிங் லோனை வந்து அவங்க அம்மா வச்சுருக்கிறாங்க. அவங்க அம்மாட்ட இருந்து பொண்ணுக்கு வந்து ஹவுசிங் லோனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கேட்டாங்க. கொடுக்க முடியாதுட்டாங்க. ஹவுசிங் லோன் வந்து இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. ஆனால் அதே இது இன்னொரு பேங்க்குக்கு சுவிட்ச் ஓவர் பண்ணுறதுக்கு கேட்டிருந்தார். சுவிட்ச் ஓவர் பண்ணுற பேங்க் மாற்றிக்கிறோங்கிறாங்க. அவங்க வந்து நீங்கள் சுவிட்ச் ஓவர் பண்ணும்போது நாங்கள் வந்து
அம்மா பேர்லேருந்து பொண்ணு பேருக்கு மாற்றிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி லூப் ஹோல்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா நடக்கலாம். பேசி பாருங்க. அப்புறம் கேட்டிருந்தேன், நண்பர்கள் யாராவது புதுசாக இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்களா? ஏதாவது கருத்துக்கள் இருக்கிறதா? 1300 வருட பழமையான குடைவரை கோயில் நண்பரோட போயிருந்தோம். யாராவது பார்த்துட்டு வந்திருக்கீங்களா? வீடியோவோட கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? போன வாரம் செவல்பட்டி பேலஸ், ஜமீன் பேலஸ்க்கு போயிருந்தோம். இதெல்லாம் நம்ம வந்து இது வரைக்கும் செய்யாத ஒரு விஷயம். இங்கே தான் சுற்றிட்டு இருந்தோம். வெளியெல்லாம் போய் எடுக்கல, கேமராவை எடுத்துகிட்டு போய் வெளியே எதுவும் ஷூட் பண்ணதில்லை. அது புது முயற்சி தான் அது. ரெகுலராக வரக்கூடிய நண்பர்கள் செல்வா டெக்னாலஜி, சங்கீதா, கிரேசி டெக் வந்து எங்கள் யூடியூப்பில் எப்போ லைவ் வருவீங்கன்னு கேட்டிருந்தாப்புல. இங்கே வர காணோம், போயிட்டார் போல் இருக்கு, சாப்பிட போயிட்டார் போல் இருக்கு. எல்லாரும் சாப்பிட்டாச்சா? லைனில் இருக்கிற நண்பர்கள்லாம் சாப்பிட்டீங்களா? நண்பர்களே யாராவது இருக்கிறீங்களா? இல்லை வைண்டப் பண்ணிக்கலாமா? செஷனை வைண்டப் பண்ணிக்கலாமா? நண்பர்கள், புது நண்பர்கள் யாராவது வந்திருக்கிறீங்களா? ஜாயின் பண்ணியிருக்கிறீங்களா? வணக்கம், நான் சதீஷ் குமார். நம்ம ஊர் லோக்கல் கேட் சேனலில் லைவ் போயிட்டுருக்கு. யாராவது புதுசாக ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா ஹாய் சொல்கிறலாம். எல்லாம் வீக்கெண்டில் பிஸியாக இருப்பீங்க போல் இருக்கு. வீக்கெண்டில் கோயம்புத்தூர் மக்கள் யாராவது இருக்கிறீங்களா? இங்கே பக்கம் கோயம்புத்தூர், பாலக்காடு பக்கம் ஏதாவது ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ் இருந்ததுன்னா சஜஸ்ட் பண்ணலாம். இங்கே வீலாக்குக்காக ஒரு சில பிளேஸ் பார்த்தோம். இன்றைக்கி போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட்டு போகிறதுக்கான இதுக்கு அமையலை. பட் போகணும். நம்ம வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக ஒரு சில பிளேசஸ் விசிட் பண்ணணும்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். வீக்லி ஒன்ஸாவது ஏதாவது ஒரு புது பிளேஸ்க்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்குறோம். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்ததுன்னா சொல்லலாம். நாங்கள் அதை ஸ்டடி பண்ணிவிட்டு அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்ததை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம். சில பேர் ஃபுட் ரிவ்யூலாம் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஃபுட் ரிவ்யூ வந்து நம்ம கொரோனா காலத்தில் வீட்டில் இருந்தோம். அதனால் கம்ஃபர்டபுளாக ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி நம்ம வந்து ஃபுட் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருந்தோம். பட் எனக்கு வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுள் கிடையாது. ஹோட்டல்ஸ்க்கு போயிட்டு ஃபுட் ரிவ்யூ பண்ணுறது வந்து ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள் வித். என்னென்னா உண்மையை சொல்லணும், சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒன்று நல்லாவும் இருக்கலாம், மோசமாகவும் இருக்கலாம். அங்கே உட்காந்துக்கிட்டு நம்ம வந்து மோசமான சாப்பாடு அப்படின்னு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அதனால் எனக்கு அதில் கம்ஃபர்டபுள் இல்லை. எப்படி அவங்கெல்லாம் பண்ணுறாங்கன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. ஃபுட் ரிவ்யூ பண்ணுற ஆளுங்கள்லாம் எப்படி வந்து ஹோட்டலில் போய் உட்காந்துட்டு பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ அதனால் நம்ம அந்த இது பண்ண முடியாது. வீடியோ வேணால் எடுக்கலாம், சாப்பிட்றத வேணால் சும்மா வீடியோ எடுக்கலாம். மற்றபடி மெயின் வந்து நம்ம
ஒரு புதுசாக ஒரு ஏரியாவுக்கு போனோம் வச்சோம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்லன்னு பார்க்குறோம். உங்களுக்கு யாராவது சஜஷன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் சொல்லலாம். கோயம்புத்தூர், பாலக்காடு, இல்லை இந்த சைடு மேட்டுப்பாளையம், பொள்ளாச்சி அதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து சஜஷன்ஸ் இருந்ததுன்னா சொல்லலாம். சரிங்க, ரைட்டுங்க. இதுக்கப்புறம் ஏதாவது கான்வர்சேஷன் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா எனக்கு அந்த கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனாலும் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து இருக்குது, ப்ரொஃபஸர் PROF சதீஷ்குமார் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். அதில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய எனக்கு டேரெக்டாக இன்பாக்ஸ் பண்ணலாம். நான் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஐ எம் ஆல்வேஸ் அவைலபிள் ஃபார் அ ரிப்ளை. இந்த நம்ம ஊர் லோக்கல் கைடுக்கான இதுவும் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பக்கமும் இருக்குது. நம்ம ஊர் லோக்கல் கைடுன்னு சர்ச் பண்ணாலே வரும், இன்ஸ்டாகிராமில் ஹேண்டில்லே வரும். ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களையெல்லாம் வந்து சந்திக்கிறேன். ஒரு லைவ் செஷனில் வந்து சந்திக்கிறேன். இணைப்பில் இணைந்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.